அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதாவது உலகம் முழுவதும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய பிரதமர் தேர்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தேர்தல்களம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கர்கள் வாக்களிக்கக்கூடிய கடைசி தேர்தல் இதுவே அப்படின்னு கூட சொல்லலாம். ட்ரம்பினுடைய இந்த மாதிரியான பகிர் பேச்சு கிளம்பியருக்கு பெரும் அளவில் எதிர்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது என்னென்ன, ட்ரம்ப் மேலும் என்ன மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு, என்ன மாதிரியான எதிர்ப்பு அவருக்கு எதிராக வலுத்து வருகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சூடு பிடிச்சு நொடிக்கு நொடி மாற்றமடைந்து கொண்டே இருக்கக்கூடிய அமெரிக்க தேர்தல் அரசியல் களத்தை பற்றியும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில் பிரச்சாரம் தீவிரமாக நடந்து வந்துட்டுருக்கு. இதற்கிடையே பிரச்சார கூட்டம் ஒன்றில் பேசிய ட்ரம்ப் இதுவே வாக்களிக்க வேண்டிய கடைசி தேர்தலாக இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறது சர்ச்சைக்குரியதாகவே விளங்கி வருது. அவர் சர்வதிகாரத்திற்கு நாட்டை தள்ள போவதையே இது காட்டுவதாக ஜனநாயக கட்சியினர் விமர்சித்தும் வந்துட்டுருக்காங்க. அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடக்கிறது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் போட்டியிடுறார். ஜனநாயக கட்சியில் இருந்து பைடன் போட்டியிட இருந்த நிலையில் அவருக்கு எதிர்ப்பு அதிகரித்ததால் அதிபர் ரேஸில் இருந்து விலகினார். அவருக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் அங்கே தீவிரமாக நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கிடையில் ட்ரம்ப் சமீபத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய பேச்சு தான் தற்போது பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த அதிபர் தேர்தலில் கிறிஸ்துவர்கள் தனக்கு வாக்களித்தால் மீண்டும் வாக்களிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாத வகையில் தேவையான அனைத்தையும் அடுத்த 4 ஆண்டுகளில் செய்துவிடுவேன் அப்படின்னு குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் டர்னிங் பாயிண்ட் ஆக்ஷன் என்ற பழமைவாத குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் ட்ரம்ப் கலந்து கொண்டார். கிறிஸ்தவர்கள் அதிகம் இருந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், கிறிஸ்தவர்களே, நீங்கள் இந்த முறை உங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து வாக்களிக்க வேண்டும். இந்த ஒரு முறை வாக்களித்தால் போதும், மீண்டும் வாக்களிக்க தேவை இருக்காது. இன்னும் 4 வருடங்கள் போதும், எல்லா பிரச்சனையுமே சரியாகும். அது உங்களுக்கே தெரியும், எல்லா பிரச்சனையும் சரியாகும். அப்படிங்கிறதுனால இனி வாக்களிக்க வேண்டிய தேவை ஏற்படாது. என் அருமை கிறிஸ்துவர்களே, எனக்கு உங்களுடைய முக்கியத்துவம் புரிகிறது. தேர்தல் நாளில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஒரு முறை வாக்களித்தால் போதும், மீண்டும் வாக்களிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அப்படின்னு அவர் பேசியிருக்கார். ட்ரம்ப் இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு பலருக்கும் தெளிவாக புரியல. ஒரு தரப்பினர் அமெரிக்காவை ட்ரம்ப் சர்வதிகாரத்திற்கு தள்ளப்போகிறார், அதை குறிப்பிடும் வகையிலேயே இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் இதை மறுக்கும் ட்ரம்ப் ஆதரவாளர்கள், நாட்டிற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அடுத்த 4 ஆண்டுகளில் செய்துவிடுவேன் என்பதே ட்ரம்பின் கருத்து அப்படின்னும் அதை ஆளும் தரப்பு திரித்து பரப்பி வருவதாக சாடியிருக்காங்க. கமலா ஹாரிஸ் தரப்பு இந்த குறிப்பிட்ட பேச்சுக்கு நேரடியாக பதில் அளிக்கல. இருப்பினும் ட்ரம்பின் பேச்சு வினோதமானதாக இருக்கிறதாகவும் அவர் ஏதோ பழமைவாத செயலை செய்ய போகிறார் என்பதையே இது காட்டுவதாக அவங்க தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் ட்ரம்ப் இது போல பேசுவது இது முதல் முறை கிடையாது. முன்னதாக ஒரு பிரச்சார கூட்டத்தில் நவம்பரில் நடக்கும் தேர்தலில் நான் வென்று அதிபரானா மெக்சிகோவுடனான தெற்கு எல்லையை மூடிவிடுவேன், இதற்கு நான் சர்வதிகாரியாக மாறவும் ரெடியாகவே இருப்பேன் அப்படின்னு கூறியிருந்தார். அவரது பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் அது வெறும் ஜோக் என விளக்கம் அளித்தார். இந்த சூழலில் தான் சர்வதிகாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் கிட்டத்தட்ட
அதே கருத்தை ட்ரம்ப் மீண்டும் சொல்லியிருக்கார். கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் ரேஸில் இருந்து ஜோ பைடன் விலகிய நிலையில் கமலா ஹாரிஸ் களமிறங்கியும் இருக்காங்க. இதனால் அங்கே போட்டி அதிகரித்திருக்கு. தற்போது வெளியாகும் அனைத்து கருத்து கணிப்புகள்லையுமே போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்னே கூறப்படுது. இதனால் அங்கே பிரச்சாரம் மிக தீவிரமாக நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் நவம்பரில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வி என்பது மூன்றாம் உலகப் போரை உருவாக்கிவிடும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப். புளோரிடா மாகாணத்தில் பாம் பீச் பகுதியில் அமைந்திருக்க டொனால்டு ட்ரம்பின் விடுதியில் வைத்து பெஞ்சமின் நெதன்யாகுவுடனான சந்திப்பை டொனால்டு ட்ரம்ப் முன்னெடுத்திருக்கார். இருவரும் பல ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொண்டதாகவே கூறப்படுது. வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு மேல் விடுதிக்கு வந்த நெதன்யாகு மற்றும் சாரா தம்பதியை வாசல் வரை வந்து வரவேற்றிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப். இந்த சந்திப்புக்கு பின்னரே ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வி என்பது மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கார். அது மட்டுமின்றி மாறாக தாம் வென்றால் மிக விரைவாகவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இரண்டாம் உலக போருக்கு பிறகு எந்த நேரத்திலையும் இல்லாத அளவுக்கு இப்போது நாம் மூன்றாம் உலக போரை நெருங்கிவிட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப், நீங்கள் ஒருபோதும் எப்படியான நெருக்கடியை எதிர்கொண்டதில்லை, ஏனென்றால் திறமையற்றவர்கள் நம் நாட்டை நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹமாஸ் படைகளுக்கு எதிரான போர் என அறிவித்திருந்த பெஞ்சமின் நெதன்யாகு தற்போது பாலஸ்தீன மக்கள் 39,000 பேர்களுக்கும் அதிகமானோரை கொன்றதன் கடும் எதிர்ப்பை சம்பாதித்து வருகிறார். புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாஸ் படைகளை மொத்தமாக அழிக்கும் மட்டும் இந்த போர் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்துடன் காசாவில் தற்போது 115 பணைய கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கார். இதனிடையே இஸ்ரேல் கண்டிப்பாக காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், உடனடியாக முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப்பும் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பென்சில்வேனியாவில் மீண்டும் ஒரு மாபெரும் பேரணியை டொனால்டு ட்ரம்ப் அறிவித்து அவர் அதிரடியான அறிவிப்பையும் வெளியிட்டு வந்துட்டுருக்காரு. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் அவர் தாக்கப்பட்ட பென்சில்வேனியாவில் மீண்டும் மாபெரும் பேரணியை நடத்த உள்ளதாகவே அறிவித்திருக்கார். டொனால்டு ட்ரம்ப் குடியரசுக் கட்சி சார்பில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். இந்த நிலையில் ஜூலை 17ஆம் தேதி அமெரிக்காவின் பென்சில்வேனியா நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ட்ரம்ப் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானார். இந்த சம்பவத்தில் துப்பாக்கி குண்டுகள் ட்ரம்பின் காதில் பட்டிருக்கு. ட்ரம்ப் திரும்பாமல் இருந்திருந்தால் துப்பாக்கி குண்டுகள் நேராக அவரது தலையில் சென்றிருக்கும். அதனால அவர் நூலிழையில் உயிர் தப்பினார். இந்த நிலையில் பென்சில்வேனியாவில் மீண்டும் மாபெரும் பேரணியை நடத்த உள்ளதாக அவரது சமூக வலைதளத்தில் தெரிவித்திருக்கார். இது குறித்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் சமீபத்தில் சுடப்பட்ட இடத்துல பேரணி நடத்த போகிறேன். எங்கள் அன்புக்குரிய தீயணைப்பு வீரர்கள் கோரியின் நினைவாக மாபெரும் பேரணியை நடத்த போகிறோம். இதற்காக பென்சில்வேனியாவின் பட்லருக்கு மீண்டும் செல்கிறேன். இந்த பேரணியின் முழு விவரம் விரைவில் தெரிய வரும். விவரங்களுக்கு காத்திருங்க அப்படின்னு ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் பதிவிட்டிருக்காரு. அதாவது ஜோ பைடன் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் அப்படின்னு துல்லியமாக ஒரு ஜோதிடர் கணித்திருந்தார். இப்போது 2024 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர் யார் என தெரிவித்துள்ளமை பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நியூயார்க் போஸ்ட் தகவலின்படி இணையத்தின் மிக மோசமான ஜோதிடர் அப்படின்னு அறியப்படும் எமி ட்ரிப் டொனால்டு ட்ரம்ப் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் அப்படின்னு தெரிவித்திருக்கார். அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் நவம்பர் 5 நடக்க போகுது. தற்போது பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் ட்ரம்பிற்கு பதிலாக கமலா ஹாரிஸ் முன்னிலையில் உள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில்
ட்ரம்ப் வெற்றி பெறுவார் அப்படின்னும், அமெரிக்க அரசியலில் ஆகஸ்ட் மாதத்தில் வன்முறை ஏற்படும் அப்படின்னும் அவர் கணித்துள்ளதாக அந்த ஆங்கில செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கு. தற்போது இந்த கணிப்பு அப்படிங்கிறது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் அமெரிக்க மக்களிடத்தில் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற பல்வேறு கணிப்புகளையும் அவர் தொடர்ந்து கணித்து சொல்லிட்டு வருகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான பரபரப்பான உலக அரசியல் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.